நடத்துபவர் மற்றும் அவரது மகன் ஆகாஷ் குமார், அவர் மிருதங்க வாத்திய கலைஞரும், அம்மா பாட்டு மகன் மிருதங்கம் நடக்க இருக்கின்றது. அனைவரும் இருந்து பார்த்து சிறப்பிக்குமாறு வேண்டப்படுகிறது. ஓம் நம பார்வதி. नमः प्रणवाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। नमः प्रणवाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। எல்லாருக்கும் வணக்கம். மைக்கு கேட்கறதா இப்ப கேட்கறதா கேட்கலாம். ஹலோ, இப்ப கேட்கறது நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதற்கண் எங்களுடைய ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் கிருஷ்ண ஐயா அவர்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு அழகான கோவிலில் வந்து பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம். நன்றி. கமிட்டி மெம்பர்ஸ், இந்த கோவிலுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கேட்கல விட்டு விட்டு கேட்கல. ஹலோ, மைக்க மாத்தணுமா? ஹலோ கேக்குதா? அவ்வளோ வால்யூமோட கேட்கலாம். ஹலோ, இப்ப கேக்குது நினைக்கிறேன். ஸோ ஹலோ
ஹலோ ஹலோ, இப்போ கேக்குதா? ஹலோ, யா. உனக்கு கேட்கணுமா? கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த சைட் கேட்கலாம். இப்போ கேட்குது. இப்போ வாசி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறையா பாடல்கள், தமிழ் பாடல்கள் தான் நிறையா எடுத்திருக்கோம். ஒரு 2 சான்ஸ்கிரிட் சாங்ஸ் இருக்கு, கிருதியும் இருக்குதுல. முதற்கண் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு அழகான ஒரு காம்போசிஷன், வர்ணம் அப்படின்னு அது சொல்லுவோம் நாங்களுக்கு. காம்போசிஷன் பேர் அம்மா ஆனந்ததாயினி, அகார உக்கார மகார ரூபிணி, ஓம் ஓம் ரூபம், அகாரம் உக்காரம் மகார ரூபணியாக இருக்கிறியா நம்மளுடைய நாகபூஷணி அம்மா எல்லா அம்மாவுக்கும் வந்து அர்ப்பணம் இந்த ஒரு அழகான வர்ணம். இது ராகம் கம்பீர நாட்டை.
ஹலோ. அடுத்ததாக ஸ்ரீ கோட்டீஸ்வர ஐயர் அவர்கள் இயற்றிய ஒரு அழகான பாடல். ஹலோ. இந்த சிச்சுவேஷனுக்கு நான் பாடக்கூடிய பாடல் வந்து கண்ணாம்பூச்சியே நடா என் கண்ணா, அதெல்லாம் பாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாம்பூச்சி மாதிரி இருக்குது, ஒரு தடவை வருது ஒரு தடவை வர மாட்டேங்குது. அடுத்தது கோட்டீஸ்வர ஐயர் அவர்களுடைய பாடல் வாரண முகவா துணை, பிள்ளையார பற்றியான ஒரு பாடல், ராகம் ஹம்சத்வனி. திருவும் கல்வியும் சேரும் சிறப்பும் ஹலோ. பிடிச்சதே பாடணும்னு நினைக்கிறேன். ஹலோ, இப்போ கேட்குது. ஹலோ ஹலோ. தமிழ் ஒரு வசனம் இருக்கு, சுவாமி இடம் கொடுத்தா கூட பூசாரி இடம் கொடுத்தாருன்னு. மைக்கு இப்போ சரியானா இப்போ மிருதங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, அதனால் கொஞ்சம் இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. கல்வியும் சீரும் சிறப்பும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உம் திருவடி புகழ் பாடும் திறமும் நல்வுருவும் சேலமும் ஊக்கமும் தாழ்வுற உணர்வும் தன்
சித்திவிநாயக வள்ளலே வெறும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்திவிநாயக வள்ளலே. மாரண முகவோ துணை வருவாய் மாரண முகவோ துணை வருவாய் அருள்வாய் தயவாய் மாரண முகவோ துணை வருவாய் அருள்வாய் தயவாய் மாரண இலக்கியம் ஆரியம் தமிழறிவேதும் இன்னிசையில் இலக்கியம் ஆரியம் தமிழறிவேதும் கண்ணனை கந்தகானா முதனன் நூலை கண்ணனை கந்த கானா முதனன்
அடுத்ததாக ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் அவர்களுடைய கிருதி சகல கலாவாணியே, கலைவாணியை பற்றியான கிருதி, ராகம் கேதாரம். சகல கலாவாணியே, சகல கலாவாணியே, சரணம் தாயே. சகல கலாவாணியே, சரணம் தாயே. சங்கீத வீணா பாடியே, 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 சகல கலாவாணியே. ஏகவும் பரமும் நல்ல, ஏகவும் பரமும் நல்ல சுகமளிக்கும் கல்வியே, ஏகவும் பரமும் நல்ல சுகமளிக்கும் கல்வியே, ஏகவும் பரமும் நல்ல சுகமளிக்கும் கல்வியே. எங்களுக்கு அருள்வாய் மங்கள செல்வியே, எங்களுக்கு அருள்வாய் மங்கள செல்வியே, எங்களுக்கு அருள்வாய் மங்கள செல்வியே. சகல கலாவாணியே, சரணம் தாயே. சங்கீத வீணா பாடியே, சகல கலாவாணியே. அறம்பொருள் இன்பமும் ஆற்றலும் ஆயுளும், அறம்பொருள் இன்பமும் ஆற்றலும் ஆயுளும், ஆத்ம ஞானமும் போது புகழ் சிறக்க, அறம்பொருள் இன்பமும் ஆற்றலும் ஆயுளும், ஆத்ம ஞானமும் போது புகழ் சிறக்க, திடம் கொண்ட வீரனாய் திருவுடை வீரனாய், திடம் கொண்ட வீரனாய் திருவுடை வீரனாய், தேச நலம் புரிய திவ்ய வரமருள்வாய், தேச நலம் புரிய திவ்ய வரமருள்வாய். சகல கலாவாணியே, சரணம் தாயே. சங்கீத வீணா பாடியே, சகல கலாவாணியே, சரணம் தாயே. சங்கீத வீணா பாடியே, சகல கலாவாணியே. அடுத்ததாக
ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்களுடைய கிருதி வெங்கடரமணா உன் திருவிளையாடலை யார் அறிவார். இது திருப்பதி பெருமாளை பற்றியான ஒரு பாடல். ராகம் லதாங்கி. வெங்கடரமணா
அடுத்ததாக ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களுடைய ஒரு கிருதி திருவடி சரணம் என்று இங்கு நான் நம்பி வந்தேன் தேவாதி தேவா. அழகான ஒரு பாடல். இது சிவனை பற்றியான ஒரு கிருதி. ரொம்ப அழகான பாடல். காம்போதி ராகத்தில் அமைந்தது. திருவடி சரணம் என்றிங்கு நான் நம்பி வந்தேன்.
அடுத்ததாக லால்குடி ஸ்ரீ வி கோபால ஐயர் அவர்களுடைய ஒரு அழகான பாடல், முருகனை பற்றியான பாடல். தாமதம் தகாதையா தயாபரா துணை முருகையா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். மோகன கல்யாணி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்சது. தாமதம் தகாதையா தாமதம் தகாதையா தாமதம் தகாதையா தாமதம் தகாதையா தாமதம் தகாதையா மகாதேவன் மைந்தா மாலுமயன் காண மகாதேவன் மைந்தா மாடுவள்ளி தெய்வ மாடுமகிழ் கந்தா மாடும் அயன் காண மகாதேவன் மைந்தா மாடுவள்ளி தெய்வ மாடுமகிழ் கந்தா மேலும் மயிலும்
அடுத்ததாக ஸ்ரீ நீலகண்டன் சிவன் அவர்களுடைய ஒரு கீர்த்தனை, ஆனந்த நடமாடுவார் தில்லை அம்பலம் தனில். சிவபெருமான் நடராஜ பெருமான் வந்து அம்பலத்தில் ஆனந்தமாக நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த பாடலில் அழகாக எழுதியிருக்காங்க. ராகம் பூர்வி கல்யாணம். Ra
அடுத்ததாக ஸ்ரீ சுவாதி திருநாள் அவர்களுடைய கிருத்தை பாஹி பர்வத்த நந்தினி, ஒரு அழகான ராகம் ஆரபி ராகத்தில் அமைந்தது. பாஹி பர்வத நந்தினி மாமணி பார்வணேந்து சமவதனே அம்ப Bye.
मधु मंजुतर मृदु पाशिनी कंजदळनि लोचने मधु मंजुतरनि पाशने मद कुंजरनायक मृदुगति அடுத்ததாக ஸ்ரீ அகத்தியர் சுவாமி அவர்களுடைய ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கிருதி. அம்பாளுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தை பற்றியான விவரிச்சு அழகாக எழுதியிருக்காங்க. ராகமாலிகா நிறைய ராகத்தில் அமைஞ்சது. श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिता श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिता भुवनेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिता
அடுத்தாக அதுவும் ரொம்ப ஒரு ஃபேமஸான பாடல் தான் ஸ்ரீ தண்டபாணி தேசிகர் அவர்களுடைய என்னப்ப நல்லவா பாடல் புன்னாகவராளி ராகத்தில் அமைந்தது. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, எனப்ப நல்லவா
அடுத்ததாக திரு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய கல்யாண வைபவத்தை பற்றி மதுரை ஜிஎஸ் மணி அவர்கள் இயற்றிய ஒரு அழகான பாடல், கல்யாண பாடல். இதில் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் எப்படி அழகாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரித்து எழுதியிருக்காருல. பூரணமாகவே பல்வகை மணியாரம் புதுமலர் மாலையுடன் புன் சிரிப்புடன் நின்றாள் மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தோரண பந்தலுக்கு நடுவில் அவர் தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கயல்விழியின் கல்யாண வைபவமாம். இந்த கல்யாண வைபவத்தை பற்றி ரொம்ப அழகாக இதில் எழுதியிருக்காங்க. மறையோதிட நான் முகனும் அமர்ந்திட பிறை அணி இறைவனும் சிறப்புடன் வந்திட தன் திருக்கரத்தாலே திருமகள் தொழும் மாலே தங்கையின் மலர்கரத்தை சுந்தரனிடம் வைத்தான் அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தையை நான் பாடும்போது இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு நல்ல அந்த ஒரு கல்யாண வைபவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாட்டுங்க. எல்லாரும் வாங்க கேளுங்க. தமிழ் பாட்டு அருமையாக எழுதியிருக்காரு மதுரை மணிங்கிறவர். இதை கேளுங்க. சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு இந்த பாட்டை கேட்டாலே. மீனாட்சி கல்யாணத்து சினிமாவில் பார்த்தா மீனாட்சி கல்யாணத்து இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களோட மீனாட்சி கல்யாணத்தை எப்படி நீங்கள் நேராக அப்படியே கண்ணாலே நீங்கள் பார்க்கலாம். அது இன்னைக்கு கச்சேரியில் தான் ஸ்பெஷல் பாட்டு மீனாட்சி திருக்கல்யாணம். சினிமா மாதிரி போகும் அந்த பாட்டு. கேட்குறதா? இந்த பாடல் வந்து ரொம்ப அழகா ஒரு வரியும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இது மதுரை சேர்ந்த ஒருத்தவர் மதுரை ஜிஎஸ் மணிங்கிற வித்வான் எழுதின பாட்டு இது. அதை வர்ணிச்சு எப்படி எழுதியிருக்காருன்னு பாரு. எப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காரு மீனாட்சி கல்யாணத்தைன்னு கேட்டு பாரு. பிருந்தாவன சாரங்கா ராகம். பிருந்தாவன சாரங்கா. தோரண பந்தலிலே தோரண பந்தலிலே பாண்டியன்
வாசிக்கிற மாதிரி வாசிச்சது இல்லை. கவனிச்சீங்களான்னு தெரியல. மேல வாசிச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை பற்றி பாரு, மீனாட்சி சுந்தரேச கல்யாண அந்த மாதிரியான ஒரு வேரியேஷன். தேவாரம் பாடி முடிச்சிடுறவங்க இறுதியாக சொற்றுணை வேதியன் சோதேவானவன் சொற்றுணை வேதியன் சோதேவானவன் பொற்றுணை இருந்தடி பொருந்த கை தொழ சொற்றுணை வேதியன் சோதேவானவன் பொற்றுணை இருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூமியோ கடலே பாடேனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூமியோ கடலே பாடேனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே மாப்பிணை தழுவிய மாதோர் பாகதன் பூப்பிணை இருந்தடி பொருந்த கை தொழ மாப்பிணை தழுவிய மாதோர் பாகதன் பூப்பிணை இருந்தடி பொருந்த கை தொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்தம் ஏற்றவல்ல தமக்கு இடுக்கணில் நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்தம் ஏற்றவல்ல தமக்கு இடுக்கணில் மிக்க நன்றி திருமதி உமா குமார் அவர்களுக்கும் அவரது மகன் ஆகாஷ் குமார் அவர்களுக்கும் இந்த இன்னிசை நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்தமைக்கு மிக்க நன்றி. எமது ஆலயத்தின் சார்பாக ஆலய பொறுப்பாளர் திருமதி சிவமணி பாஸ்கரன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார்கள். அதே மாதிரி ஸ்ரீகாந்த் பவானி என்பவர்கள் பூச்செண்டு கொடுத்து வரவேற்கிறார், கௌரவிக்கின்றார்கள். அவரது மகனுக்கும் ஆகாஷ்குமாருக்கும் திருமதி சிவமணி பாஸ்கரன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து கௌரவிப்பார். இந்த நிகழ்ச்சி ஒரு தற்செயலான நிகழ்ச்சி தான். இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி. அதாவது திடீரென்று ஃபோன் வந்துச்சு, அடுத்த நாள் பேசினோம், அன்றே பேசினோமோ அடுத்த நாள் பேசினோமோ தெரியாது. திடீரென்று நோட்டீஸ் வந்துச்சு, திடீரென்று அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன். இவ்வளோ பேரும் வந்ததுக்கும் நன்றி. அத்தோடு